ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இந்த குறைபாட்டை சரி செய்வதற்கு ஆந்திராவிலிருந்து நாங்கள் நெல்லை கொள்முதல் செய்கின்றோம் என்று சொல்றார். ஏன்? தமிழ்நாட்டு விவசாயிகள் விளைவித்த நெல்லெல்லாம் முளைச்சிருச்சு. நாத்தா இருந்த நெல்மணியா அறுவடையாகி அது திரும்ப முளைச்சிருச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டு விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக உற்பத்தி செய்கின்ற ஒட்டுமொத்த நெல்லுடைய அளவு 20 லட்சம் டன் தான். ஆனா பக்கத்துல கர்நாடகாவில் 75 லட்சம் டன் உற்பத்தி செய்யறான். இவங்களுடைய சொந்தக்கார ஆந்திர பிரதேசத்துல தெலுங்கானால ஒரு ஆண்டுக்கு 1.5 கோடி டன் நெல்லை உற்பத்தி செய்கிறார்கள். ஆந்திர பிரதேசத்தின் விவசாயிகள் உற்பத்தி செய்யறான். ஆனா நாம அப்படி பண்றோமா? இல்ல. ஒரு குவிண்டால் நெல் 2500 ரூபாய்க்கு வந்து அரசு கொள்முதல் எடுக்கும். இப்ப முளைச்சிருச்சுல, அரசு கொள்முதல் செய்யாது. அப்ப என்ன பண்ணும்? நம்ம தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா, அவருடைய அண்ணன் டிஆர்பி ராஜேந்திரன் அவர் நடத்தக்கூடிய மதுபான ஆலைக்கு 100 கிலோ அரிசி 100 ரூபாய்க்கு எடுத்துக்குவான். 100 கிலோ அரிசி 100 ரூபாய்க்கு எடுத்துக்குவான். 100 கிலோ அரிசி அரசாங்கம் கொள்முதல் செஞ்சா 2500 ரூபாய் காசு கொடுக்கணும். ஆனா இதே இதை முளைக்க வச்சு வீணடிச்சிடும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய மன்னார்குடி மாஃபியா, மஞ்சத்துண்டு மாஃபியாவுடைய அமைச்சர் டிஆர் பாலுவோட மகன் டிஆர்பி ராஜேந்திரன் அவருடைய சாராய ஆலைக்கு 100 கிலோ அரிசி 100 கிலோ நெல் 100 ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்க. இதான் தமிழ்நாடு. இப்படித்தான் இருக்கு. இதைத்தான் நாங்க மாத்தணும் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா என்னங்க பண்ணுவீங்க? எப்ப பார்த்தாலும் விவசாயம், பச்சை துண்டு விவசாயம். வளர்ச்சி வேணுங்க, growth, இண்டஸ்ட்ரியல் growth. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு புரியுமா? மென்டல். 1 கோடி டன் விளைவிக்கிறான் ஆந்திராக்காரன், அதை நமக்கு கொடுக்கிறான். நாம நெற்களஞ்சியம், தஞ்சை நெற்களஞ்சியம் என்று பேசணும். நம்ம 20 லட்சம் டன் தான் உற்பத்தி செய்யறோம். காரணம் என்ன? நமக்கு அவன் தண்ணி தரல. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் ஆட்சி அரியணையில் இருந்தா காவிரியில கழிவு நீரை கடத்தி விடுவானா? கர்நாடகாரன் கடத்தி விடுவானா? பாலாற்றுல தடுப்பணையா கட்டி நீரை தேக்கி வச்சுக்குவானா? காவிரியில தண்ணி வரல. கூடங்குளத்துல இருந்து நெய்வேலியில இருந்து 1 யூனிட் மின்சாரம் கர்நாடகாக்கு, கேரளாக்கு, ஆந்திராக்கு போகாது. சென்ட்ரல் கிட்ட மூடு. உங்களுக்கு தெரியுமா? கடந்த 30 ஆண்டுகளாக கர்நாடக மாநிலத்தினுடைய விவசாய பரப்பு இரட்டிப்பாக அதிகரித்திருக்கு. தமிழ்நாட்டின் விவசாய பரப்பு பாதியாக குறைந்து விட்டது. காரணம் என்ன? இந்த திருட்டு பய கர்நாடகா. இதான் காரணம். டெல்டா காரணம் உருட்டா நம்பி